அழகாக நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இனி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சசாக்கி பீப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 1 தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக இந்த அனிமே எனக்கு தெரிஞ்சு 2024 ரிலீஸ் ஆச்சு. அப்போவே ஒரு ஆன்கோயிங் அனிமே தான். ஆனால் அந்த டைமில் இது நம்மளுடைய சேனலில் நான் போட்டேன். பட் இருந்தாலும் பெருசாக யாரும் பார்க்கல. அதே மாதிரி காப்பிரைட் இஷ்யூனால என்னாலையும் தொடச்சி அதுக்கப்புறம் போட முடியல. ஏன்னா நான் அப்போ ஒரு கத்துக்குட்டியாக இருந்தேன். சரி அப்போ கத்துக்குட்டியாக இருந்தால் அப்போ போடல, இப்போ ஏன்டா போகிறன்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. இப்போ போகிறதுக்கான ரீசனே வந்து சரி இதுக்கப்புறம் கண்டினியூவாக நம்மளுடைய சேனலில் நிறைய ஃபினிஷ் அனிமே இதே மாதிரி சூப்பராக இருக்கிற அனிமே எல்லாம் போடலான்னு யோசிச்சிருக்கேன். அதை நீங்க கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் தினமுமே போடுறேன். கம்பல்சரி தினமும் ஒரு வீடியோ வந்துடும். ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலான நாள்ல 2 வீடியோ போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன். ஏன்னா உங்களுக்காக நான் இன்னொரு சேனல்லையும் போய் வேலை பார்க்கணும்ல. அதனால ரெகுலரா எங்க வீடியோவும் வரும், ஆன்கோயிங் அனிமேவும் வரும். கூடவே இந்த மாதிரியான சூப்பரான அனிமேஸ் எல்லாம் கூட வரும். ஏன்னா எடுத்த உடனே சூப்பர்ன்ற உள்ளுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த அனிமே ஒரு ரீஇன்கார்னேட் அனிமே. நம்ம ஹீரோ ஜப்பான்ல ஒரு ஆபீஸ் ஒர்க்கரா இருப்பான். அவனுக்கு பெட்டுனாலே ரொம்ப பிடிக்கும். அதுலயும் ஆக்சிடென்டலா தான் ஒரு பறவை பெட்டு எடுப்பான். அந்த பெட்டு பார்த்தா ஒரு ஓவர் பவர்டான மெஜிஷியனா அனதர் வேர்ல்டுல இருந்து ஹீரோ இருக்கிற அந்த வேர்ல்டுக்கு வந்திருக்கும். அந்த வேர்ல்டுல ஹீரோ அது மேல எடுத்த அக்கறையின் காரணமா ஹீரோக்கு உதவி பண்றதுக்காக பணத்தை சம்பாதிக்கிற வழிய அது தேடி கொடுக்கும். அதன் அடிப்படையில ஹீரோ அனதர் வேர்ல்டுக்கு போயிடுவான். சோ அங்கேயும் போவான், நிஜ உலகத்திலயும் அவனுக்கு வேலையும் இருக்கும். சோ என்ன சும்மா பணம் சம்பாதிக்கிற மட்டும்தான் வேலையான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுக்குள்ள ஏகப்பட்ட சண்டை காத்துட்டு இருக்கு. ஹீரோக்கு அனதர் வேர்ல்டுலயும் ஏகப்பட்ட எனிமீஸ் வருவாங்க. அவங்க எல்லாருமே மேஜிக் சக்தியோட ஒவ்வொருத்தரையும் துவச்சு போட்டு அடிப்பான். நிஜ உலகத்திலயும் நிறைய எனிமீஸ் வருவாங்க, அவங்களையும் போட்டு அடிப்பான். இது சாதாரண அனிமேவா எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்காதீங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி கதை போக்குலேயே பாருங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்த பட்சத்தில் அடுத்த எபிசோட் போடலாமான்றது கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்க, இதோட கதை போலாமா? காலங்காத்திலே நம்ம ஹீரோ ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கான். போற வேலை ஒரு காக்காவை பார்க்க அது இவனை மறைக்க, அவன் உன பார்க்க அதை பார்த்து மறைக்கிறான். சை இந்த பறவைனாலே கொஞ்சம் கூட செட்டாவில் பழமுக. அப்ப அவன் தங்கி இருக்கிற அந்த ஒரு வீட்டுக்கு பக்கத்திலே தங்கி இருக்கிற ஒரு பொண்ணு வந்து குட் மார்னிங் சார், எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னுடைய மந்தமான அந்த வேலையை பார்க்க திரும்ப கிளம்புறான். ஹீரோ இன்ட்ரோவர்ட்டா இருக்கான், யாருக்கிட்டையும் அந்த அளவுக்கு பேசல. உண்மையா சொல்ல போனா ஜப்பான்ல இருக்க எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. பெரும்பாலான ஆளுங்க தான், ஒரு சிலர் தான் அதுல விதிவிலக்கா இருப்பாங்க. ஹீரோ ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவனுடைய ஜூனியர் வந்து பல கேள்விகளை வேலையில கேட்பான். ஹீரோ அதுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்க, சீனியர் நீங்க உண்மையிலே பிரமாதம், உங்களுக்கு இவ்வளவு நாளைக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அப்போதான் ஹீரோக்கு பின்னாடி உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்க 2 பொண்ணுங்க பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ஆஹா எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க தெரியல சொல்லிட்டு ஹீரோ தீவிரமா எட்டி பார்ப்பான். இது ஜூனியரும் பார்ப்பான். அது என்னடான்னு பார்த்தா பூனையோடைய வீடியோ தான். ஹீரோ அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக, ஜூனியரும் என்ன சம்பாய் உங்களுக்கு பூனைனா ரொம்ப பிடிக்குமா? இல்லப்பா எனக்கு அதிகமா வந்து நாய்களை தான் பிடிக்கும், பட் இருந்தாலும் பூனை ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் அவருடைய HR வந்து ஒரு முக்கியமான வேலையை கொடுக்குறாரு. ஹீரோ அதை பார்க்க கிளம்பிடுறான். ஸோ லஞ்ச் டைம்ல காசை மிச்சப்படுத்தணுன்றதுக்காக கம்மியான ரேட்ல இருக்கிற சாப்பாடு தான் சாப்பிட்றான். சாப்பிடும் போது கூட பூனை வீடியோ தான் பார்க்குறான். என் சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்த இந்த சமூகத்தில் எல்லாமே இப்படிதான் ரொம்ப நார்மலாக போயிட்டு இருக்கும். இந்த போரிங்கான லைஃப்ல ரொம்ப நிறைய மன அழுத்த வேலைகளும் எனக்கு நிறைய இருக்கு. வேலையை முடிச்ச உடனே ஜூனியர் வந்து வாங்க சிம்பாய் போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுவான்னு கேட்க, இல்லடா நீ போயிட்டு வா, எனக்கு இந்த மாசம் கொஞ்சம் காசு பத்தல, நான் வேணா ட்ரீட் வைக்கிறேன். இல்ல அதெல்லாம் வேணாம், நான் கண்டிப்பா இன்னொரு முறை வரன்ற மாதிரி ஹீரோ கிளம்பிடுறான். வழக்கமா ஹீரோ ஒரு கடையில் போயிட்டு லாட்டரி செக் பண்ணுவான், இந்த மாதிரி ஏதாச்சும் காசு விழுந்திருக்கானு. ஆனா பெருசா எதுவும் இல்லை. வீட்டுக்கு கிளம்பி வர அங்க பார்த்தா வெளியவே அந்த பொண்ணு அப்படிதான் உட்காந்துட்டு இருக்கா. வெல்கம் ஹோம் சார். ரொம்ப நன்றிமா, என்ன வெளியே உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ ஹீரோக்கு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பூனை மேலே இருந்த ஆர்வம் அதிகமானதுனால இந்த பூனையை வாங்கினாதான் நம்ம மன அழுத்தம்லாம் குறையும்னு சொல்லிட்டு வாங்க வந்திருக்கான். ஆனால் அங்கே பார்த்தா பூனையோடைய ரேட்டே ரொம்ப அதிகமாக இருக்கு. இவ்வளோ கம்மியான சம்பளத்தில் இவ்வளோ காசு கொடுத்து இதை வாங்கணுமான்னு யோசிக்கிறேன். எனக்கு பணம் இருந்தால் தானே கொஞ்சமாச்சு பர்ஃபெக்டாக இதை வாங்கி வளர்க்கறதுக்கு பராமரிக்கிறதுக்கு எல்லாம் உதவும். ஹீரோ பார்த்து முழிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு வாய்ஸ், என்னை எடுத்துக்கோங்க, யாருடைய வாய்ஸ்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல போய் கேட்க, அப்போ பார்த்தா வெறும் 3000 எண்ணுக்கே வந்து ஜாவா ஸ்பேரோன்னு சொல்லக்கூடிய சிட்டுக்குருவி இருக்கு. அதோடைய செஸ்ட்ல பார்த்தீங்களா ஸ்டார் சிம்பிள், இது எங்க இருக்கும்? டாக்டர் ஸ்டேஞ்சோடைய ஒரு மூவில வருமே ஒரு பொண்ணு வச்சுட்டு இருப்பாரு, அதான் அந்த மல்டிவேட் கான்செப்ட்ல அந்த குருவி இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்த்து கியூட்டா பண்ண ஹீரோவை பயங்கரமா அதுக்கு, அதனால அதையே வாங்கிடுவான். ஹீரோ வீட்டுக்கு எதுன்னு வந்த பிறகு அதுக்கான ஒரு நல்ல பிளேஸ் சூஸ் பண்ணி அந்த இடத்துல அதை வச்சுட்டான். அது பண்ற சின்ன சின்ன விஷயத்தினால ஹீரோக்கு மன வளைச்சல் எல்லாமே குறையுது. ஹீரோ ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கு, இதுக்கு ஒரு பேர் வச்சு ஆகணும், என்ன பேர் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன். அது பார்த்தா உடனே பேச ஆரம்பிக்கும். என்னோட பேர் வந்து பேர் கார்லோ, நான் அனதர் வேர்ல்டுல இருந்து இந்த உலகத்துக்கு வந்த ஒரு ஸ்டார் சாகா. என்னடா இது திடீர்னு பேச ஆரம்பிக்குது. ஓ கிளி மாதிரி எதுங்கெல்லாம் பேசுமான்னு சொல்லிட்டு ஹீரோ இன்னமும் ஷாக் ஆகல. பரவாயில்ல இவன் நல்லாவே பேசுறானே, அது சொல்ற அதே பேரை வச்சுக்கலாமா? டேய் என் பேர் வந்து பியூர் கார்லோடா. அப்படியா, நீ பேசுறதே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு, அதனால இதுக்கப்புறம் பேரை பி சேனல்ல வைக்கலாம். ஆனா நம்ம அப்படி வேணாம், நம்ம ஊர்ல இதெல்லாம் கூப்பிட்டா வேற விதமா போயிடும், அதனால நம்ம பிலிப்ஸ்னு கூப்பிடுவோம். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா, இந்த பிலிப்ஸ் இந்த அளவுக்கு பேசுறானே, எந்த ஊர்ல ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க? அப்ப நான் இன்னும் நல்லா பேசினா இது நல்லா பேச ஆரம்பிக்குமா, இல்ல சில வார்த்தைகளை மட்டும் தான் பேசுமா அப்படின்னு ஆழமா ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். பிலிப்ஸ் இன்னைக்கு நீ என்ன சாப்பிடுவ, உனக்கு எது பிடிக்கும்? எனக்கு காஸ்ட்லியான ஒரு மாட்டுக்கறி தான் பிடிக்கும்
பிடிக்கும். என்னது? ஆமா, நான் இருந்த ஸ்டோர்ல வேலை பார்க்குற ஒரு யாமாடான்னு சொல்லக்கூடிய ஆள் வந்து இந்த உலகத்திலே ரொம்ப கிரேட்டஸ்டான ஃபுட் நான் தான் சொன்னாரு. எங்கப்பா எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இரவும் என்ன மன்னிச்சிருப்பா, என்னால வாங்கி தர முடியாது பிலிப்ஸ். ஏன் என்னாச்சு? அதுவா, அது ரொம்ப காஸ்ட்லியான மீட்டு. நான் ஜஸ்ட் ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கரா இருக்கனால என்னுடைய சேலரி ரொம்ப கம்மின்றதுனால மேபி அடுத்த முறை நான் உனக்கு வாங்கி தரேன். அப்போ உனக்கு பணம் தான் ரொம்ப குறையா இருக்குன்னா அதை சம்பாதிக்க நான் இன்னும் ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிச்சு தரட்டா? என்ன சொல்ற பிலிப்ஸ்? எங்க பாரு, நான் என் உலகத்துல இருந்து இறந்து நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன். ஆனா இந்த உலகத்துல வந்தா என்னுடைய லைஃப் பார்த்தா ஒரு குருவியில அடங்கி இருக்கேன். நான் என்னுடைய ஒரிஜினல் உலகத்துக்கு போகணும். ஆனா எப்படி போறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா திரும்ப போகணும்னு ஆசைப்படுறேன். இருந்தாலும் இந்த உலகத்துல என்ன நீ ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சுட்டு ரிலீஸ் பண்ணி விட்டதுக்கு நான் ரொம்பவும் நன்றி சொல்லிக்க விரும்புறேன். எனக்கு இன்னும் சில வாய்ப்புகளை கொடுத்தினா உன் கூடிய இதே இடத்துல நான் இன்னும் பல விஷயங்களை கத்துக்கிட்டேன். என் உலகத்துக்கு போறதுக்கான வழியும் கண்டுபிடிச்சு உனக்கு இன்னொரு பக்கம் பணத்தையும் சம்பாதித்து கொடுத்து உன் கூடிய ஹாப்பியா இருக்கலாம்னு ஆசைப்படுறேன். இவன் சொல்றதும் ஒரு வகையில கேட்க நல்லா இருந்தாலும் உண்மையிலே இதெல்லாம் நடக்குமா? ஏன்னா என்னுடைய தினசரி வேலையே எனக்கு கரெக்டா இருக்கும். டெய்லியும் அலைச்சல்ல போயிட்டு வரேன். அதனால மேபி இந்த இடத்துல இவன் கிட்ட நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணனா என் வேலை கெட்டு போகதான். சரி, ஓகே, எனக்கு நல்லா புரியுது உன் சூழ்நிலை என்னன்றது. அதனால இங்க பாருப்பா பிலிப்ஸ், இப்போதைய என்னை பத்தி நான் அறிமுகத்தை கொடுத்துக்கிறேன். என் பேர் தான் சசாக்கி. நான் ஜஸ்ட் ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கரிங்க. சரி சசாக்கி, எனக்கு புரியுது உன் சூழ்நிலை எப்படி இருக்குன்றேன். நான் கூட ஒரு ரெக்வஸ்ட் கேட்கறேன். மேபி என்கிட்ட இருக்கிற மேஜிக் பவர் நான் உனக்கு செலுத்தி உன் கூட நான் கான்ட்ராக்ட் போட்டு என்னால என்னுடைய உலகத்துக்கு போக முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த உலகத்துக்கு போனா உனக்கான நிறைய பணத்தை இந்த இடத்துல சம்பாரிச்சுன்னு வரலாம். அதுக்கான ஃபார்மலான கான்ட்ராக்டை போடுவோமா? இதை கேட்ட ஹீரோ என்ன சொல்ற? டக்குன்னு பார்த்தா அந்த கான்ட்ராக்ட் மேக் பண்ண பாருங்க. ஹீரோவை சுத்தி மேஜிக் சர்க்கிளா வந்து நிற்கும். கொஞ்ச நேரத்துல அந்த கான்ட்ராக்டும் கம்ப்ளீட் ஆயிடும். இப்ப ரெண்டு பேரும் கனெக்ட் ஆயிட்டாங்க. ஹீரோ என்ன பண்ணிச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு டோரை திறந்து விடுவான். பிலிப்ஸே தப்பிச்சு ஓடிடாத. எங்க பாரு சசாக்கி, இந்த பாடியை வச்சுட்டு என்னால என்னுடைய ஃபுல் மேஜிக்கை என்னால பயன்படுத்த முடியாது. அப்படி பயன்படுத்தினா நான் இறந்துடுவேன். ஆனா இதுவே உன்னுடைய பாடிக்குள்ள என்னுடைய மேஜிக் பவர் எல்லாமே செலுத்தி உன் மூலியமா அந்த பவர் பயன்படுத்தினா அது எல்லாமே சாதாரணமா தான் தெரியும். இருந்தாலும் என்னுடைய உச்சகட்ட சக்திகளை உன் மூலியமா நான் செலுத்தலைன்னா உன் பாடி தாங்காது. அதனால குறைஞ்சபட்சம் எந்த அளவுக்கு பர்சன்டேஜுக்கான மேஜிக் பவர்ஸை பயன்படுத்த முடியுமோ அவ்வளவுதான் பயன்படுத்தணும். சரி, ஓகே, என்ன பண்ண போற அடுத்தது? சரிவா, நம்ம ஊரு கிளம்புவோம். சரி என் ஊரு கிளம்புவான் அப்படின்ற மாதிரி அதை கூட்டு போக ஹீரோவும் பிலிப்ஸா என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி சாக்காயிட்டு போயிடும். ஸோ ஹீரோ உண்மையிலேயே எதிர்பார்த்திருக்க மாட்டான் அந்த பறவை அனதர் வேர்ல்டுல இருந்து வந்ததுன்னு. பிலிப்ஸ், இதாண்டாவும் ஊரு என்னடா பார்க்க பயங்கரமா இருக்கு. உண்மையில இதுதான்டா இசகாய் வேர்ல்டு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ அதை பத்தி தெரிஞ்சுக்கினேன் திரும்ப ஆஃபீஸுக்கு வந்து வேலை பார்க்கும்போது அங்க ஜூனியர் வந்து, சீனியர், சில நாட்களாவே நீங்க ரொம்ப சீக்கிரமா வரா மாதிரி தெரியுது. ஏன்டா கேட்கறேன்? என்ன ட்ரெயின்ல கூட நான் உங்களை பார்க்கவே முடியறது இல்லையே, ரொம்ப சீக்கிரமா வந்துடுங்க போல. ஏன்னா பர்சனலா கார் கீர் வாங்கிட்டீங்களா? அதெல்லாம் இல்லடா, கொஞ்சம் சீக்கிரமா ஏஞ்சி வந்துடும், அவ்வளவுதான். சரிங்க சீனியர், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா அப்புறமா பேசலாமா? அதுக்கப்புறம் தனியா வந்து பேசுவான். என்னடா பேசணும்? சீனியர், நீங்க என் கூட கொஞ்சம் ஒரு பார்ட்னரா சேர்ந்துறீங்களா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுல நீங்க என்னுடைய பார்ட்னரா இருங்க. நான் அடுத்த மாசம் இந்த வேலையை விட்டுட்டு நின்றுட்டு புது பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதுக்காக கேட்டேன். இதை கேட்ட ஹீரோ, இது நல்ல ஆஃபரா தான் இருக்கு. இருந்தாலும் வந்து இங்க பாருடா, புது பிசினஸ் நீ ஆரம்பிக்கிறேன்னா அந்த பிசினஸ் வந்து ஆரம்பத்திலே போகுமான்றது தெரியாது. பல நட்டங்களை நீ ஸ்டார்டிங்ல பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இதே வேலையில இருந்து நிறைய சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ போய் பண்றது நல்ல விஷயமா இருக்கும் நான் எதிர்பார்க்கறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த மாதிரியான பிசினஸ் எல்லாம் புதுசா ஸ்டார்ட் பண்றதுல எந்த விருப்பமும் இல்லை. அதனால நீயே பாத்துக்கோ வழியா. ஏன்னா எனக்கு பர்சனலா ஒரு பெட்டெல்லாம் நான் வச்சுட்டு இருக்கனால அதுக்கே டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்றேன். இதை கேட்டு அவன் ஷாக்காவா, என்னது பெட்டுக்கே நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா? ஹீரோ டெய்லியும் வந்து இங்க எப்படி சீக்கிரமா வரான்னு பார்த்தா பிலிப்ஸோடைய அந்த டெலிபோர்டேஷன் சர்க்கிளை பயன்படுத்தி தான் சீக்கிரமா வந்துடுறான் இந்த இடத்துல. அதனால அடுத்த கட்டமா பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு மோட்டிவுக்காக பிலிப்ஸ் கொடுத்த ஐடியா படி ஹீரோ ஒளி உலகத்திலே இருக்கிற சில பொருட்களை வந்து ஹீரோ ஸ்டோர்ல இருந்து வாங்கி வச்சுப்பான் நிறைய ஸ்டாக்கா. அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு செக் பண்ணுவான். அங்க பார்த்தா இந்த முறை வந்து லாட்டரியில பணம் வீந்துருச்சு. ஸோ இதனால தேவையான பொருட்களை ஹீரோ வாங்கி வீட்டுக்கு வரான். அங்க வந்து திரும்பிய பார்த்தா அதே பொண்ணு ஹீரோக்காக வரவேற்கிற வீட்டுக்கு வெளியில. அப்ப அவ திடீர்னு, இங்க பாருங்க சார், உங்க வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பொண்ணுடைய வாய்ஸ் கேட்ட மாதிரி இருந்துச்சு. என்னமா சொல்றேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆவேன். அப்ப அவளுக்கு பசிக்குதுன்னு ஒண்ணு ஹீரோ அவங்ககிட்ட இருக்கிற அந்த சாக்லேட் எடுத்து கொடுப்பான். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு பிலிப்ஸை பயன்படுத்தி ஹீரோ திரும்பி அனதர் வேர்ல்டு கிளம்பிடுவான். ஸோ அந்த இடம் தான் வந்து பிலிப்ஸ் வாழ்ந்த உலகம். அங்க இருக்கிற எல்லா விதமான விஷயமும் நல்லா தெரியும். ஹீரோ அவன் உலகத்துல வாங்கின பொருட்கள் எல்லாமே அந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு மெர்ச்செண்டா இருக்கிற ஹெர்மன் ட்ரேடிங் கம்பெனிக்கு எடுத்துன்னு போறான். ஹீரோவும், ஏன்பா நீ ஷோல்டர் மேல இருக்கல, இதெல்லாம் பாத்துட்டியா? ஏன்னா கேட்டு போறான்பா. யாரும் எதுவும் கேட்க மாட்டான். கேட்டானா அவனுடைய ஃபெமிலியர்னு சொல்லு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ தன்னை பத்தி சின்ன அறிமுகத்தை கொடுத்துக்கின்னு அந்த இடத்துல போய் இந்த பொருட்கள் எல்லாம் காமிக்க அந்த ஆளு பார்த்துட்டு, என்னடா இதெல்லாம் இந்த உலகத்தை சேர்த்தது மாதிரியே எல்லின்ற மாதிரி ஷாக் ஆகிறான். ஆக்சுவலி ஹீரோ வேற ஒரு தேசத்துல இருந்து ஒரு மெர்ச்சென்ட் ஆட்டும் இந்த இடத்துல வணிகம் பண்றதுக்கு வந்திருப்பான்னு சொல்லியிருப்பான். ஸோ கிட்டத்தட்ட நானும் ஒரு கோல்டு காயின் லெவலுக்கு வேல்யூபிளான பொருட்கள் அது. ஆனா ஹீரோவை பொறுத்தவரைக்கும் அவன் உலகத்துல அதெல்லாம் கம்மியான ரேட்ல வரக்கூடிய பொருட்கள். ஹீரோ இந்த 400 கோல்டு காயினை ஜாப்பனீஸ் எண்ணில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 40 மில்லியன் கிட்ட வரும். சசாக்கி, இந்த மாதிரியான பொருட்கள் உங்களுக்கு எப்படிலாம் கிரியேட் பண்ணி விடுறாங்க? எங்களுக்கு ஒன்றும் புரியலையே. சாதாரண பேப்பர் பெண்ணுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேல்யூபிளா இருக்காங்க. எங்க பாருங்க, இந்த ஒரு விஷயம்லாம் நமக்குள்ளே இருக்கட்டும். நான் இந்த மாதிரியான வணிகத்தை உங்க கூட தொடர்ச்சியாக பண்றேன். அதனால இங்க உங்களுடைய பிசினஸ் ரொம்ப நல்லாவே நடக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்தே பிசினஸ் கண்டினியூ பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி அவன் கேட்கறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ திரும்ப வந்துட்டு தினமும் அவங்க உலகத்துல இருக்க பொருட்களை இந்த இடத்துல வந்து மெர்ச்சென்ட் கிட்ட வைப்பான். ஸோ அப்படி இந்த உலகத்திலையும் நிறைய விஷயங்களை பத்தி ஹீரோ கத்துப்பான். எப்படியா வழக்கமா போகும்போது தான் ஒரு நாள் ஆஃபீஸ்ல வேலை பார்க்கும்போது அன்னைக்கு ஒரு 7:30 கூப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லி வாய மூடல. தலைவன், சரி லஞ்ச் டைம் இன்னும் முடியலையே, கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்க டைம்ல
நம்ம ஏதாச்சும் மேஜிக் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா டக்குன்னு கற்பனையில ஃபயரை வந்து நினைச்சு பார்த்துட்டு கையில வச்சு வர வைப்பான் பாருங்க. அங்க பார்த்தா பெருசா வந்து நிற்கும். இந்த ஃபயரால பார்த்தா மேல இருக்கிற அந்த ஒரு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சு தண்ணி பீச்சு நடி ஹீரோ கத்தின்னு வர்றான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தா அந்த அனதர் வேர்ல்ட்ல வந்துட்டு ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தால அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கும் போது பிலிப்ஸும் ஹீரோவை பாராட்டுவான். பரவாயில்ல சசாக்கி, நான் நினைச்சதை விட நீ ஃபர்ஸ்ட் ட்ரைலயே வந்து மேஜிக் பவர்ல சூப்பரா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹீரோ ஹோட்டலை விட்டு வெளியே வந்த பிறகு யோசிச்சுட்டு இருப்பான், இந்த ஹோட்டல்ல நல்லா தான் இருக்க சாப்பிடலாம், நம்ம உலகத்துல இருக்கிறதெல்லாம் கூட சேர்த்து இங்க எத்தனை வந்து ஒரு கடையை ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணா நல்லா சேல் ஆகும் போலியேன்னு சொல்லிட்டு யோசிப்பான். அப்பதான் பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட்லயே வேலை பார்க்குற ஒரு பையனை அங்க இருக்கிற பாஸ் உட்பட அவன் கூட வேலை பார்க்குற மத்த செஃப்ங்க எல்லாருமே தூக்கி விசிறடிக்கிறாங்க. உன்ன மாதிரியான யூஸ்லெஸ் திரும்ப இந்த இடத்துக்கு தேவையில்லை, திரும்ப இங்க வந்துடாத. ஆனா சார் மாஸ்டர் நிறுத்துங்க, பெரிய பிரச்சனை போல ஏதோ. அதனால ஹீரோ போயிட்டு அவனுக்கு ஆதரவு கொடுக்குறான். எக்ஸ்கியூஸ் மீ, என்னங்க ஆச்சு உங்களுக்கு, கொஞ்சம் சொல்லுங்க உங்க கதையை. அப்புறமா தான் ஹீரோக்கு தெரிய வருது இவன் பேர் வந்து பிரெஞ்சு. இவன் இந்த ரெஸ்டாரண்ட்ல தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கான். ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறான், நல்லாவே சமைப்பான். அவனுடைய கணக்கச்சிதமான பிரசன்டேஷனால நிறைய கஸ்டமர்ஸ் இந்த ரெஸ்டாரண்ட் கொண்டு வரான். இதனாலேயே அவனுடைய பாஸா இருக்கிற அந்த மாஸ்டர் தான் அந்த ஹெட் செஃப் வந்து இவரை நல்லா கவனிச்சு போறேன். சோ இந்த மாதிரியான விஷயத்தினால பாராட்டுகள் அவனுக்கு குவியுது. ஆனா கூட இருக்கிற யாருக்கும் இந்த விஷயம்லாம் பிடிக்கல. அந்த ஒரு பொறாம குணத்தினால அவன் மாஸ்டர் கிட்டே போயிட்டு இவனை பத்தி தப்பா தான் சொல்றானுங்க. எல்லாமே தப்பா சொல்லி அதுக்கப்புறம் தான் பார்த்தா இப்ப வேலையை விட்டு தூக்கிற லெவலுக்கு பண்ணிட்டானுங்க. சோ ஹீரோ இவனை பார்த்த பிறகு தெரிஞ்சுக்கிறான், இவன் ஒன்னும் அவ்வளவு கெட்ட பர்சன் மாதிரி தெரியலையே, அப்பாவியான பையனாட்ட தான் என் கண்ணுக்கு தெரியறான். அப்பதான் ஹீரோ முடிவு பண்றான், இங்க பாரு ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு விருப்பம் இருந்தா நான் ஒரு புது ரெஸ்டாரண்ட் இந்த இடத்துல ஓபன் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கு நீ என் கூட பிசினஸ் பார்ட்னரா சேர்ந்து அதை ஓபன் பண்ணி நீ பாத்துக்கிறியா? கடையை நீ பாத்துக்கோ, உனக்கான சம்பளத்தையும் நான் மாசம் மாசம் கொடுத்துறேன். எனக்கு இதுல கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும், அதுதான் சொல்றேன். நீ ஏன் மேனேஜரா இருந்துக்க, எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதை கேட்ட அவன் வாய போலப்பான், சார் என்ன சார் சொல்றீங்க, எனக்கு ஒரு புது வாழ்க்கையை நீங்க கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஹெர்மன் மென்ஷன் கிட்டே போயிட்டு ஹீரோ இவரை பத்தி அறிமுகத்தை கொடுத்துக்கின்னு தன்னுடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி அவனுக்கான ஒரு ரெஸ்டாரண்ட்டை அமைக்கணுன்றதுக்காக அந்த இடத்துல ஒரு கடையவே ஓபன் பண்ண ஆட்கள் வச்சு புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு அது இன்னொரு பக்கம் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ ஹீரோ அவனுக்கு சம்பளத்தை மாசம் மாசம் கொடுத்துறான். மாஸ்டர் இது ரொம்ப அதிகமா இருக்கு, உன் பெஸ்ட் கொடுறா தம்பி, அது போதும்டா, ரொம்ப தேங்க்ஸ். இவனுக்கு எதுக்காக நீங்க உதவி பண்ணீங்க, ரொம்ப கஷ்டப்படுற பையன் மாதிரி தெரியுது, எனக்கு மனசு கேட்கல, அதனாலதான். அது மட்டும் இல்லாமல் நம்ம காசு கொடுத்து இந்த ஒரு உலகத்துல நிறைய கடையில போய் சாப்பிடுறத விட நமக்குன்னு ஒரு ஓன் ரெஸ்டாரண்ட் நம்ம தேவைப்படுற சமயத்துல இங்க வந்து தங்கிக்கலாம், சாப்பாடும் ஃப்ரீயா சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த முறையில சம்பாதிக்கிறது ஒரு நல்ல விஷயமா தான் பாக்குறேன். ஃபியூச்சர்ல எனக்கு கல்யாணம் ஆகணும், என் ஃபியான்ஸை நான் இங்கெல்லாம் கூட்டின்னு வரணும், அதுக்கு நிறைய செலவு பண்ணல. உன்னுடைய வேலையில உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்களாடா? அது தெரியல. ஏன்னா கடந்த 5 வருஷமா என் ஆபீஸ்ல எனக்கு ஒரே ஒரு சிங்கிள் என்ன கூட காசை வந்து உயர்த்தி தரல. ஃபைனலா வந்து ஒரு தனியான இடத்துக்கு வந்துட்டான் ஹீரோ. அந்த இதுல வந்து தன்னுடைய மத்த மேஜிக் விஷயங்கள்ல ட்ரை பண்ண போறான். ஃபயர் மேஜிக்கும் பெரிய லெவலில் பண்றான், வாட்டர் மேஜிக்கும் நல்லா பண்றான், எர்த்தையும் பிச்சு உதறான், ஐஸை கூட வர வச்சு ஷூட் பண்றான். ஆனா ஹீரோ தன்னை தானே டெலிபோர்டேஷன் பண்ணதுக்கு மட்டும் தான் அவனால முடியல. அதுக்கப்புறம் இந்த முறை பார்த்தா ஹீரோ கடைக்கு வந்துட்டு இன்னும் சில விஷயங்களை வாங்க வந்த இடத்துல, ஆமா சசாகி, உன் இன்டர்நெட்ல நான் நிறைய விஷயத்த பார்த்து தெரியுமா, என்ன சொல்ற? அப்பதான் ஹீரோ தெரியுது. ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்தா பிலிப்ஸுக்கே பாடி கார்டாட்ட ஒரு கோல மாதிரியே வச்சு ஆப்ரேட் பண்ணி வச்சிருக்கான் லேப்டாப்பை. இந்த முறை ஹீரோ பார்த்தா ஒரு டெலஸ்கோப்பை யூஸ் பண்றான். இதை பயன்படுத்தி தூரத்தில் இருக்க பொருட்களையும் பார்த்துக்க முடியும். அப்புறம் அது என்னடா, ஓ இதை கேட்கறியா, இது மல்டி பர்பஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான். இதை நம்ம கத்தியாவை யூஸ் பண்ணலாம், சிசராவை யூஸ் பண்ணலாம், கேப் ஓப்பனராகவும் யூஸ் பண்ணலாம், சகல விஷயங்களும் பயன்படுத்தலாம் தெரியுமா. அதனால ஹீரோ அதையும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மெர்ச்சன்ட் கிட்ட போய் அதை சேல் பண்றான். இதை பார்த்து ஆச்சரியத்தில் அவர் இன்னும் நிறைய கோல்டு என்ன கொடுக்குறாரு. ஹீரோ நல்லபடியா நல்ல ட்ரேடிங் அவர் கூட வச்சுட்டு இருக்கிறதுனால நம்ம ஹெர்மன் மெர்ச்சன்ட்டே வந்து அந்த இடத்துடைய கரண்ட் லாடா இருக்கிறவர்கிட்ட ஹீரோவை கூட்டின்னு போய் அறிமுகப்படுத்துறாரு. அவர் பேர் விஸ்கவுண்ட் முல்லர். அதுக்கப்புறம் ஹீரோ எடுத்து வந்த பொருட்களை வச்சு அவர் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன், என்ன இது இவ்வளவு வினோதமா இருக்குன்னு. சசாக்கி உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு எனக்கு, சொல்லுங்க லார்ட். நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது வேற ஒரு கண்டத்துல இருந்து நீங்க வந்ததா சொன்னீங்க. அந்த கான்டினென்ட்ல வந்து இந்த மாதிரியான கேஜெட்ஸ் எல்லாமே காமனான விஷயமா யூஸ் பண்றவங்க, இல்ல சில பேர் வந்து தங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்துக்காக இதை பயன்படுத்துவாங்களா, இல்லைன்னா உயர் சமூகத்தை சேர்ந்தவங்க பயன்படுத்துவாங்களா? ஹீரோவும் உண்மையா சொல்ல போனா ஹீரோ உலகத்துல எல்லாரும் காமனா பயன்படுத்துதான். ஆனா ஒவ்வொருத்தருடைய பர்பஸை பொறுத்து அதை பயன்படுத்துவாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து வேற விதமா சொல்றான். ஆமா லார்ட், இது ஸ்பெஷல் ஐட்டம்ன்றதுனால இது வந்து முக்கியமான ஆட்கள் சில பேர் தான் பயன்படுத்துவாங்க. அப்ப நீயும் ஒரு முக்கியமான ஆள் தான்றது சொல்லு, வேற ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கீனா, உண்மையா சொல்றியா பொய்ய சொல்றியான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் கேட்க, இதை கேட்ட வந்து ஹீரோ, இப்போ இது நிலைமையில நான் என்னை பத்தி எந்த ஒரு ரகசியத்தை சொல்லாம இருக்கிறது தான் நல்லது, அவர் பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும். இங்க பாருங்க லார்ட், நான் ஒரு கிராஃப்ட் மேன், இந்த மாதிரியான ஸ்பெஷலான பொருட்களை செய்ய முடியும். நான் இந்த கான்டினென்ட்டுக்கு எப்படி வந்தேன்னா கடல் கடந்து தான். நீங்க மட்டும் உங்களுடைய கான்டினென்ட்ல எனக்கு ஒரு வணிக தொடர்பை நல்லா ஏற்படுத்திட்டீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கான நாட்டுடைய வளர்ச்சி ரொம்ப நல்லா வளர ஆரம்பிக்கும். சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஹெர்மன் மெர்ச்சன்ட் கிட்ட நீ விற்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களும் நல்ல விலையில இந்த இடத்துல எல்லாமே விற்கப்படும். நீயும் இந்த இடத்துல எந்த ஒரு காஸ்டும் இல்லாம சுதந்திரமா வந்துட்டு போலாம். நீ கண்டிப்பா என்னுடைய மேன்ஷனுக்கு வரணும். நான் அங்க வந்து பிறகு உங்ககிட்ட இன்னும் சில விஷயங்களை பேசணும். இது ஒரு நல்ல டீலா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லோக்கல் லார்டு கிட்டே வந்து ஹீரோ நல்ல உறவை ஏற்படுத்திக்கிறான். அடுத்த கட்டமா ஹீரோ அதே உலகத்துல ட்ரேடிங் பண்றது, அவன் ரெஸ்டாரண்ட்டை பாத்துக்கிறது, அதுக்கப்புறம் மேஜிக் பிராக்டிஸ் பண்றது, இந்த மாதிரியான பிரதானமான வேலை தான் போயிட்டு இருக்கு. ஹீரோ ரியல் வேர்ல்டுக்கு வந்து பிறகு தான் தெரியுது அன்னைக்கு நைட்டு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி வச்சிருக்காங்க இவங்க எல்லாருக்கும். அதனால ஹீரோ அந்த பார்ட்டிக்கு போறான். ஸோ ஹீரோ அந்த ஒரு பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தது கிளம்பி இப்போ திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். ஆஹா, வாழ்க்கை ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்ததும் சரியா அந்த இடத்துல ஒரு ஐஸ் மேஜிக் வரும் பாருங்க, அந்த ஷார்ப்பான வச்சு ஹீரோவை தாக்கிட்டு இருக்கோம். நல்ல வேலை தப்பிச்சிட்டான். என்னடான்னு பார்த்தா ஒரு சந்துக்குள்ள ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் அபியூஸ் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு அவன்
கை பார்த்தா அப்படியே வெப்பனா மாறும். இங்க என்னடா நடக்குதுன்னு அவனுக்கு ஒன்றும் புரியல. ஹீரோ பயத்துல ஓடிடுறான். ஆனா அப்பதான் வந்து நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பான் இந்த மாதிரியான ஒரு சீரியல் கில்லர் இருக்கானு. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோ திருத்திரும் முழிக்க அந்த பொண்ணை அவன் கரெக்டா கொல்ல போற டைம்ல ஹீரோ சரி ஐஸ் மேஜிக்கை பயன்படுத்தி கையிலேயே குத்திடுவான். ஆஹா தரமா வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க அவன் கையை அப்படியே உரைய ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு நான் நடக்கும்னு எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க அப்ப பார்த்தா அந்த பொண்ணு வந்து டக்குன்னு அதை தனியா மாத்தி அவனை கீழே தள்ளிடுவான். எக்ஸ்கியூஸ் மீ நீங்க யாருன்ற மாதிரி ஹீரோ கேட்க அவன் டக்குனு கண்ணை தண்ணிட்டு என்னங்க கண்ணெல்லாம் நேட்டுறீங்க? உண்மையிலேயே அவன் கையில வச்சுட்டு ரியல் கண்ணு தான். டேய் நீ ஒரு சைக்கிக்காடா. சைக்கிக் நான் என்ன பேசுறீங்க ஒன்னும் புரியல. ஐஸ் எப்படி நீ ஃபயர் பண்ண அதை நான் எப்படி சொல்றது? உனக்கு எப்படி இந்த பவர் கிடைச்சது? சில நாட்களுக்கு முன்னாடி தாங்க. அப்ப புதுசா வந்த ஒருத்தன் தான் என்ன காப்பாத்திருக்கானா? என் கூட வா நீ ஒருத்தன் ஆளான்றதை நான் பார்க்கணும். கவலைப்படாத உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆள் அரெஸ்ட் பண்ணிட்டு இவ யாருக்கும் கால் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ அப்பதான் யோசிக்கிறான் இவங்களும் என்ன மாதிரி வந்து மேஜிக் பயன்படுத்துறவங்க தானே. ஒருவேளை நம்ம பிலிப்ஸ் மாதிரி இன்னும் நிறைய பிலிப்ஸ் இங்க இடத்துல வந்து நிறைய பேருக்கு மேஜிக் பவர் கொடுத்துருக்க முடியுமா? எதுவும் இருந்தாலும் அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஹீரோ ட்ரை பண்ணேன். அதுக்கு முதல்ல எங்க வீட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரேங்க. சரி போயிட்டு உன்னுடைய துணி எல்லாம் மாத்தினேன் எல்லாம் பேக் பண்ணிக்கோ. என்ன சொல்றீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் ஆர்கனைசேஷனுக்கு வா அங்க உனக்கு எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிக்கிறான். பிலிப்ஸ் தான் பார்த்தா அந்த பொண்ணை கண்காணிச்சிட்டு இருப்பான். எங்க பாரு சசாகி அவ மேல இருந்து என்னால எந்த ஒரு ஸ்ட்ராங்கான மானாவே உணர முடியல. ஆனா அவ பயன்படுத்தின அந்த சைக்கிங்ன்ற வார்த்தை அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படிதான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு மேஜிக் தான். ஆனா அது அவங்களுக்கு தெரியல. அப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலயும் சிமிலரான நிறைய பினோமினல் விஷயங்கள் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதன் அடிப்படையா வச்சு உங்களுக்கு பவர்ஸ் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம நீ இன்னும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அவங்க கிட்ட போய் பேசினா மட்டும் தான் வேலைக்காகும். அப்ப நீயும் என் கூட வா. ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே கிளம்ப. அப்ப பக்கத்து விட்டு போன எங்க மிஸ்டர் போறீங்க? இப்போதைக்கு கிளம்புறோமா இன்னொரு நாள் வரேன். இது யாரு? புது பெட்டா? ஆமா உனக்கு பிடிக்குமா இந்த பேரவை? எனக்கு பிடிக்கும். நான் உங்ககிட்ட சில விஷயத்தை பேசணும். என்ன பேசணும்? ஆனா எது இருந்தாலும் இப்ப முடியாதுமா இன்னொரு நாள் பேசலாம் நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். ஹீரோ அதுக்கப்புறம் அவன் கூட கிளம்பும் போது எங்க பாருங்க என்னுடைய பெட்டியை நான் கூட்டின்னு வருவேன். பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் என்ன பத்தி நான் அறிமுகத்தை கொடுத்துறேன். என் பேர் வந்து ஓஷிசாக்கி. அப்படியா? என் பேர் வந்து சசாக்கிங்க. அப்புறம் என்ன நீ காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கிருந்து கூட்டின்னு போகும்போது அந்த சைக்கிக் பத்தி அவ எக்ஸ்பிளைன் பண்ணுவா. இந்த உலகத்துல நிறைய பேர் சில மேஜிக் மாதிரியான சக்திகளை வச்சுட்டு இருப்பாங்க. அவங்கள மாதிரியான ஆட்களை தான் நாங்க சைக்கிக்னு சொல்றோம். இந்த இடத்துல சைக்கிக் பவர் வச்சுட்டு இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேலான ஆட்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்க கிட்ட இருக்கிற ஒவ்வொரு விதமான சக்திகள் தனித்துவமா இருக்கும். எல்லாருக்குமே ஒரு பவர் கண்டிப்பா இருக்கும். ஆனா அந்த சைக்கிக் பவர் பயன்படுத்தக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது ஒவ்வொரு நாளும். இதனால சமூகத்தில் இருக்கிற நார்மலான பீப்புள்ஸ் எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை ஏற்படும். அவங்க இடையூறா இருக்கிறத வச்சுதான் அவங்கள பிடிக்கிறதுக்காக உருவாக்கின ஆர்கனைசேஷன் தான் நாங்க. அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு எனக்கு நீ உதவி பண்ணல அந்த ஒரு ஆளும் அப்படியாப்பட்டவன் தான். என்னால வந்து வாட்டரை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா ஒரு சில பேருடைய சைக்கிக் பவர்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொத்தா சிட்டிஸ் அழிக்கிற லெவலுக்கு இருக்கும். அதனால பல பேருடைய சக்திகள் ரொம்ப ஆபத்தானதா இருக்கிறதுனால தான் அவங்க பண்ற தப்பான விஷயத்தினால அவங்க கிரிமினலா முத்திர குத்தப்பட்டு அவங்கள கைது பண்றதுக்காக நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ அதுல உங்களுடைய வேலை தான் இதான். ஆமாமா அதன் அடிப்படையில எனக்கும் பவர் இருக்கிற வச்சு நான் அதை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஜப்பான் சூப்பர்வைசி அத்தாரிட்டியில நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த ஆர்கனைசேஷன் கீழே வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னங்க இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது இல்லையா? எப்படி கேள்விப்படுது? இதெல்லாம் நேஷனல் சீக்ரெட் எல்லாம் மறைமுகமா தான் நடக்கும். ஆனா அப்புறம் இதுதான் நம்மளுடைய ஆபீஸ் பில்டிங். என்னங்க பிசினஸ் பில்டிங் இவ்வளவு பெருசா இருக்கு. இதுக்கப்புறம் நீ இங்க தான் வேலை பார்க்க போற? அப்படியா? என்னது என்ன சொல்றீங்க? ஆமா இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தான் வந்திருக்கோம். எங்க பேரு இதுக்கு முன்னாடி நீ பண்ண வேலையை மறந்துட்டேன். உனக்குள்ள சக்தி இருக்கிறதுனால உன்ன மாதிரி ஆட்கள் தான் இந்த ஆர்கனைசேஷனுக்கு தேவை. ஸோ அதனால இந்த வேலை ஒரு கவர்மெண்ட் வேலை தான். அதனால இதுக்கப்புறம் நீ ஒரு ஜப்பான் கவர்மெண்டோட எம்ப்ளாயாட்டும் வேலை பார்க்க போறீங்க. இதுக்கப்புறம் ட்ரைனிங்ல எல்லா விதமான டீடைல்ஸும் உனக்கு ஒன்று நான் சொல்றேன். சரி நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். உன்னால வேற என்னென்ன பண்ண முடியும்? ஹீரோவும் இந்த வேலை இப்பதான் எனக்கு புதுசாக தெரிஞ்சிருக்கேன். ஸோ மொத்தமா போட்டு எதையும் உடைக்காம சில விஷயங்களை மட்டும் சொன்னா கரெக்டா இருக்கும்னு தோணுது. ரொம்ப ஆபத்து. என்னால வெறும் ஐஸை மட்டும் தாங்க பயன்படுத்த முடியுன்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அப்ப எனக்காக அதை பண்ணி கட்ட முடியுமா? சரின்னு சொல்லிட்டு ஹீரோ அதை பண்ண பரவாயில்லையே ரொம்ப ஈஸியா உருவாக்குறேன். உன் பவர் என் பவர் ஒன்றிணைஞ்சதுனால நம்மள யாராலையும் தடுக்க முடியாது. நம்ம ஒரு டீமா சேர்த்துலாமா? ஏன்னா என்னால வாட்டரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ அவன் ஐஸை வந்து அப்படியே லிக்விடா மாத்திடுவான். அவன் ரொம்ப பெருமையா இருக்கான். ஹீரோ மாதிரியான ஒரு ஆள் நமக்கு கிடைச்சிட்டான். அதனால அவனை பயன்படுத்தி நம்ம இதுக்கப்புறம் சூப்பரா சண்டை போடலான்னு. ஆக்சுவலி இவளுக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் தேவை. அது இருந்தா மட்டும்தான் இவளால அந்த வாட்டர் மேஜிக்கை பயன்படுத்த முடியும். ஆனா அவளால ஆட்டோமேட்டிக்கா அதை உருவாக்க முடியாது. ஹீரோ யோசிக்கிறான் இதுக்கப்புறம் இதுவும் கூட வேலை பார்த்தா என் நிலைமை என்ன ஆகணும்? இங்க பாருங்க நான் ஒன்னும் அட்வென்ச்சர் எல்லாம் கிடையாது. எனக்கு எந்த விதமான சண்டை போற விஷயமும் தெரியாதுங்க. ஏன் கவலைப்படுற? இந்த சைக்கிக் பவர்ல நீ வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு சம்பளம் அதிகமா கிடைக்கும்டா. ஹீரோ அப்பதான் யோசிக்கிறான் எனக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு வேலையில சம்பளம் அதிகமா தராங்களோ அந்த அளவுக்கு அந்த வேலையில ரொம்ப ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஹீரோ அன்னைக்கு நைட்டே வந்து அதே இடத்துல தான் தங்கணும். ஸோ ஹீரோ இந்த இடத்துல இருந்து டெலிபோர்ட் ஆகி அந்த உலகத்துக்கு போலாமான்னு சொல்லிட்டு யோசிப்பான். அப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வரும் ஆமால இங்க நிறைய பேர் என்ன கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல நான் தேவையில்லாதெல்லாம் அதை பண்ணவே கூடாது. அதனால ஹீரோ பிலிப்ஸ் கிட்ட போயிட்டு எங்க பாரு பிலிப்ஸ் இந்த இடத்துல நம்ம தேவையில்லாத எதுவும் பேசவும் வேணாம். எந்த மேஜிக்கையும் பயன்படுத்த வேணாம். நம்ம தனியா யார் கண்ணிலையும் படாதமோ அதை பயன்படுத்தும். அதனால வா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நடந்து போவோம்னு சொல்லிட்டு ஹீரோ நடந்து போக பிலிப்ஸும் நம்மள ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்கடா மாதிரி சொல்றான். அப்போ ஹீரோக்கு தெரியுது அந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து ஹீரோ ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா ஹீரோ அந்த ஆர்கனைசேஷனை பத்தி யார்கிட்டயும் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷனை கக்கிட்டு போறான்னு ஹீரோ ஒரு கடைக்குள்ள போவான். உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு அங்க போயிட்டு ஒரு பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன்ற பேர்ல அந்த இடத்துல இருந்து அனதர் வேர்ல்டு கிளம்பிடுவான். எந்த முறை போன பிறகு அங்க எதுவும் ட்ரேடிங் பண்ண முடியாது இந்த மாதிரி. ஏன்னா எதுவுமே எத்தனை போல ஜஸ்ட் விசிட் பண்ணிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து காசை பே பண்ணிட்டு அப்புறமா தான் திரும்ப வந்திருப்பான். வந்த பிறகு பார்த்தா நல்லா கொட்ட விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. காலையில பார்த்தா யாரோ ஒருத்தன் கதவு தட்டுறாங்க. என்னடா இது 6 மணிக்கே தட்டுறாங்க. யாருமா வாடா வேலைக்கு போவோம். என்னது? ஆமா இதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் நீ என் கூட தான் வேலை பார்க்க போற, டைமுக்கு போகணாமா? இதை கேட்டு ஹீரோ, என்னம்மா நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, காலங்காத்தாலே இவ இவ்வளவு மேக்கப் போட்டு வேலைக்கு கிளம்பிட்டான், எங்க பாருமா கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துடுறேன் அப்புறமா வரேன். ஆனா அவ தடுக்கிறா, டாய் எதுக்கு இங்க வேலை பார்க்க வந்த, என்ன பண்ணிட்டு இருக்க, வா போவோம், உனக்கு இந்த வேலை பிடிக்கலையா? அப்படி இல்ல, இந்த ஆர்கனைசேஷன்ல உன்னுடைய வேலை தான் என்ன, உன் ரோல் என்ன, சூப்பர்வைசரா? நீ சூப்பர்வைசரா இருந்தாலும் இல்லனாலும் நான் தான் உன் பாசிங்க, வா போவன்ற மாதிரி அவர் கூப்பிட என்னால முடியாது. ஒரு நிமிஷம் ஒஷிஷாக்கி, சூப்பர்வைசர் சீஃப் இவர் தான். தம்பி உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், நீ நல்லா வேலை பார்ப்ப நம்பி தான் உனக்கு இதில் சேர்க்கிறேன். எங்க பாரு ஒஷிஷாக்கி, புதுசா வந்தவனுக்கு இன்னும் இந்த இடத்த பத்தி நல்லா தெரியாது, அதனால அவன் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட வந்து பண்ணட்டும். அதனால இப்போதைக்கு சர்வே அண்ட் ரிப்போர்ட் எடுக்கிற வேலை நீ போய் பார்த்துக்கோ. பை தி வே சசாக்கி, என் பேர் வந்து அக்குட்சோ, நான் தான் உன்னுடைய சூப்பர்வைசரிங்க. இதை கேட்ட அவ கடுப்பாவா, என்னது நான் மட்டும் தான் ஆஃபீஸ் ஒர்க்கு போய் பார்க்கணுமா? ஹீரோ ஃபர்ஸ்ட் போயிட்டு அவனை ட்ரைனிங் பண்ண சொல்லிடலாம். அதுக்கு இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கோ, எந்த ஒரு டீட்டெயில் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு. ஹீரோ புரிஞ்சுக்கிறான், இவனுக்கு ஏதோ ஒரு வேலையை பார்க்க போறானுங்க. மேபி நான் அதர் வேர்ல்டுக்கு இதை எடுத்துட்டு போனேன்னா கண்டிப்பா எனக்கு ட்ராக் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கா. அதனால அவன் கிளம்புறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஹீரோவை பத்தி நல்லா யோசிச்சுட்டு தான் கிளம்புறான். அதுக்கப்புறம் அதே பில்டிங்ல பார்த்து ஹீரோவை எல்லா விதமான செக்அப் பண்ணி டெஸ்டிங்கும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ட்ரைனிங்கும் உட்பட கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோதுக்கு அப்புறம் வேலை பார்க்கறவர்கிட்டயே, எங்க இந்த இடத்துல வந்து ஒஷிஷாக்கியோட உண்மையான வேலை என்ன, அது சொல்ல முடியாது தம்பி, அது டாப் சீக்ரெட், என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டானுங்க பாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவனுடைய முதல் மாசம் சம்பளத்தை கொடுக்குறாங்க, அது செக்கா 1 மில்லியன், என்னன்னா நம்ம ஊர் காசு படி ஒரு 6 லட்சம் ரூபாய் கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ திரும்பி வீட்டுக்கு வந்துட்டான். நீங்க லேட்டா வந்தீங்க தொட்டு அந்த பொண்ணு பயமுறுத்தேன், ஏமா பயமுறுத்துறேன், இந்த டைம்ல ஏன் இங்க வந்தீங்க, எதனா தனியா பிசினஸ் வரவே இல்லை? அதுவாமா, ஆமா இல்ல நீ சொன்னல கொஞ்சம் பேசணும்னு, என்ன பேசணும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எனக்கு பசிக்குதுன்னு ஒண்ணு நீங்க கொடுத்தீங்களா அந்த சாக்லேட், அதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு நான் செஞ்ச குக்கீஸை கொடுக்குறேன், அதுவும் என்னுடைய ஹோம் ஈஸி கிளாஸ்ல நான் செஞ்சது. இதை கேட்ட ஹீரோ, பரவாயில்ல இந்த பொண்ணு நம்மளால ரொம்ப பாசமா தான் இருக்கா, ஸோ ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கிப்பான். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும், என்னது, இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த பொண்ணு யாரு அப்படின்ற மாதிரி அவ கோவத்துல கேட்பா, நீங்க 2 பேரும் டேட்டிங் போறீங்களா? ஓ ஒஷிஷாக்கியை பத்தி கேட்கறாங்களா இவ, அவங்க என்னுடைய சூப்பரியர் ஆஃபீஸருங்க நான் வேலை பார்க்குற இடத்துல, ஆனா அவங்க எங்க இருக்காங்க, அந்த கம்பெனில அப்படிதான், ஃபாரின் கம்பெனி மாதிரி. அது அப்படிதாம்மா, நீ தப்பா எதுவும் நினைச்சுக்காது, சரி என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பா எதுவும் புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல சரி குட் நைட்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவகிட்ட சொன்ன உடனே வெக்கப்பட்டு டக்குன்னு அவ வீட்டுக்குள்ள போயிடுவான். ஹீரோ வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தா பிலிப்ஸ் கத்திட்டு இருக்கான், என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கேட்டதான் தெரியுது, ஹீரோ இப்ப கரண்ட்ல இருக்கிற ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க வந்து அவன் வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை செட் பண்ணிட்டு போயிருக்காங்க. எல்லாமே வந்து பிலிப்ஸை வெளியில கூட்டு வந்த பிறகு தான் தெரிஞ்சுப்பான். ஹீரோவோட டிவைஸ்ல ஏதோ ஒரு விஷயத்தை இன்ஸ்டாலேஷன் பண்ணிருக்காங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு அவங்க கேமராவை தான் செட் பண்ணிருக்கிறது வாய்ப்பு இருக்கு, என்ன கண்காணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீ சொன்னதுக்கு நன்றின்னு சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அந்த டிவைஸை பிரிச்சு பார்த்த பிறகு அதை எடுத்துடுவான். அப்ப பார்த்து ஒரு கால் வரும், நான் தான் சசாக்கி. பரவாயில்ல சசாக்கி, நீ டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டேன். எதுக்காக சார் நீங்க தேவையில்லாம கேமராலாம் இதில் செட் பண்ணிருக்கீங்க, நான் யார்கிட்டயாச்சும் உங்க ஆர்கனைசேஷனை பத்தி சொல்லிடுவேன்னு பயமா, இப்படிலாம் இருந்தா நான் எப்படி வேலை பார்க்கறது உங்களை நம்பி? இல்ல நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, இது நான் உனக்காக வச்ச ஒரு டெஸ்ட் தான். ஏன்னா இந்த வேலைக்கு நிறைய பேர் வருவாங்க, ஆனா வந்தவங்க யாரும் தொடர்ச்சி செய்யணும்ன்ற ஒரு ஆர்வத்தோட இருக்க மாட்டாங்க. அதனால தான் என்னுடைய ஆர்கனைசேஷன் சார்பாக அவங்களை கண்காணிப்போம். ஆனா இது ஒரு கண்காணிப்பு, ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுக்கேன். இந்த டெஸ்ட்ல தான் நீ பாஸ் பண்ணிட்டேன். எங்க பாரு, உன்னுடைய ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்களை யாரும் உனக்காக எதிராக இருக்க மாட்டாங்க. மேபி நீ மிஷின்ல இருக்கும் போது ஏதாச்சும் ஒரு வகையில் உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்படுனா அந்த டைம்ல இது மூலியமா நாங்க தெரிஞ்சு உதவி பண்ண வர முடியும். இருந்தாலும் உன்னோட சைக்கிக் பவர் இந்த அளவுக்கு இருக்கும் நான் எதிர்பார்க்கல. நீ தான் கண்டிப்பா இந்த வேலைக்கு ஏத்த ஆள், அதனால உன்னோட ஸ்கில்ல வீணாக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எனக்கு புரிஞ்சுது சார், சாக்கி நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து யோசிப்பான், இந்த ஆர்கனைசேஷன்ல இப்படிலாம் பண்றாங்க. அப்பதான் பிலிப்ஸும் சேர்ந்து ஆர்கனைசேஷனோட சேர்ந்து வேலை பார்க்க போறியான்னு, மறந்துட்ட பத்தியா, எனக்கு நீ போய் விற்கணும்ல அந்த அனதர் வேர்ல்டுல, மறந்துட்டேன், சரி கூட டைமே ஆயிடுச்சு, இன்னைக்கு ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு ஹீரோ ரெஸ்ட் எடுக்க. ஹீரோவை அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அக்கட்ஸ்னு சொல்லக்கூடிய சூப்பர்வைசர் வந்து லேப்டாப்ல லிஸ்ட்டை வச்சு செக் பண்ணிட்டு இருக்கான் அவனுடைய பேக்ரவுண்ட் எல்லாமே. அந்த ஒரு லிஸ்ட்ல பார்த்தா இன்னும் நிறைய கிரிமினல்ஸ்லாம் இருக்காங்க. ஏன் நம்ம ஒஷிஷாக்கி அட்டாக் பண்ண அந்த கிரிமினலும் அதில் தான் இருக்கான். இருந்தாலும் நம்ம அக்கெட்ஸுக்கு ஹீரோ மேலே ஒரு பெரிய கண்ணு இருக்கு. அவன் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறான்னு உடனே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்கான். அதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த அனிமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சவங்க எல்லாருமே மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. அது கூடவே அடுத்த எபிசோட் போடலாமான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா அடுத்த எபிசோட்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.